கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தில் தி கேட் ஆஃப் சியோன் பெந்தேகோஸ்தே சபையை கண்டித்து அகஸ்தீஸ்வரம் வடக்கு ஒன்றிய பாஜக சார்பில் இன்று 5 கிராமத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் குறிப்பிட்ட பெந்தகோஸ்தே சபை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பாஜகவினர் வெளிநாட்டு நிதியுதவி மற்றும் மதமாற்றம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். 5 கிராமம் என்ற ஊரின் பெயரையே சியோமன்புரம் என மாற்றும் வேலை நடந்து வருகிறது. அப்பகுதியில் 13க்கும் மேற்பட்ட ஜபக்கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. 13 குடும்பங்கள் கூட இல்லாத ஊரில் எப்படி 13 ஜபக்கூடங்கள் செயல்படுகிறது? இதை எப்படி மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்கிறது என போராட்டத்தில் ஈடுபட்ட சிவா கேள்வி எழுப்புகிறார். மேலும் சம்பந்தப்பட்ட அமைப்பு தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டி அதனை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 5 கிராமம் பகுதியில் மத நல்லிணக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாத வகையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கடந்த காலங்களில் 1982களில் இந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தேவையில்லாத ஒரு சில தலையீடுகள்னால கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்பட்ட மத கலவரங்களை பற்றி இந்தியா முழுவதுமே தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி உள்ள மத கலவரங்களை ஐயா வேணுகோபால் கமிஷன் அவர்களுடைய பரிந்துரையின் மூலமா நிறைய இடத்துல மத கலவரம் ஏற்படாத மாதிரி தடுக்கக்கூடிய வண்ணமும் அதை செயல்படுத்தி தடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 கிராமத்துல இந்த பிள்ளையார் கோயில் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து ஒரு எசக்கியம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல ஒரு அனுமதி இல்லாம ஒரு ஜபக்கூடம் ஒண்ணு வச்சு மத மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களை கூப்பிட்டு போய் உங்களுக்கு நாங்க மருந்து தரோம், அது தரோம், இது தரோம்னு சொல்லி அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து, அது இல்லாம அவங்கள மிரட்டி உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் சரியில்லை, அந்த மாதிரி ஹிந்து தெய்வங்களை குறை சொல்லி அந்த மாதிரி அவங்கள மிரட்டி மதமாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஒரு ஜபக்கூடம் இல்லை, 5 கிராமத்துல மெயின் சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுல 13 பெந்தகோஸ்தே ஜபக்கூடம் இருக்கு. ஆனா 13 பெந்தகோஸ்தே குடும்பம் கிடையாது 5 கிராமத்துல. ஆனா 13 பெந்தகோஸ்தே ஜபக்கூடம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஜபக்கூடம் மூலமா முழுக்க மதமாற்றம் மட்டுமே நடந்துட்டு இருக்கு. இதை அகற்ற சொல்லி அனுமதி இல்லாததுனாலதான், அனுமதி பெற்று முறைப்படி நடத்தினா எங்களுக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அனுமதி பெறாததுனால அகற்ற சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்க பல முறை புகார் கொடுத்தோம், எஸ்பிட்ட புகார் கொடுத்தோம், தாசில்தார்கிட்ட, கோட்டாட்சியர்கிட்ட, வில்லேஜ் ஆபீசர்கிட்ட எல்லார்ட்டையுமே மனு கொடுத்தோம். ஆனா இங்க உள்ள செயல் அலுவலர் முழுக்க அந்த ஜபக்கூடம் நடத்துறதுக்கு ரொம்ப துணையா இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட அதுல ஒரு பார்ட்னர் மாதிரி செயல்பட்டு இருக்கிறதுனால மற்ற அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு கொடுக்கும் போதும் அதை செயல்படுத்தாம இந்த செயல் அலுவலர் தான் தோன்றித்தனமாட்டு அதை நடக்கிறதுக்கு அவங்க முழு மறைமுகமான அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கேட்டோம். எங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கேட்கும் போதும் எங்களுக்கு முறையான அனுமதி காவல்துறையிட்ட இருந்து கிடைக்காதனால நாங்க மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வாங்கி இன்னைக்கு அரசுக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இந்த ஜபக்கூடங்கள் 13 ஜபக்கூடங்கள் 5 கிராமத்துக்குள்ள இருக்கு. எதுலையுமே அனுமதி இல்லை. இங்க மக்கள் இல்லாதனால வெளியூர்ல இருந்து மக்களை வேன் மூலமா ஏத்தி இங்க கொண்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காகவே வெளியூர்ல இருந்து ஆட்களை கொண்டு இங்க ஜபக்கூடம் நடத்துறாங்க. இதே ஆளு அழகப்பபுரத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சை வச்சு ஜபக்கூடம் நடத்திட்டு தான் இருக்காரு. அங்க வரக்கூடிய மக்களை மறுபடியும் அப்படியே இங்க கொண்டு இங்கேயும் ஜபக்கூடம் நடத்தி இதை ஒரு கலவரத்துக்கு வித்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி 5 கிராமம் பிள்ளையார் கோயில் இது ஒரு அடையாளம் 5 கிராமத்துக்கு. இங்க சியோன் வாசல்னு சொல்லிட்டு 5 கிராமங்கிற ஊரு பேரை மாத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. கேட் ஆஃப் சியான் சொல்லி அதுல ஒரு ஜபக்கூடத்தை வச்சுட்டு இதை சியோன்புரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஊரோட அடையாளத்தையே மாத்தணும் அப்படின்ட்டு இந்த குரூப் துடிச்சிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. இது அரசு கோரிக்கை ஏற்று இதை அகற்றல அப்படின்னா அதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்க மேற்கொண்டு என்ன நடவடிக்கை? கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க இனி கொஞ்சம் இப்போ ரொம்ப அமைதியான வழியில நாங்க எங்களுடைய போராட்டத்தை நாங்க தெரிவிச்சாச்சு. எங்க கோரிக்கையை நாங்க தெரிவிச்சிட்டோம். அடுத்த கட்டம் அரசு அனுமதி தரலன்னா அவங்க சட்டவிரோதமா செயல்படுறாங்க. நாங்க சட்டவிரோதமா செயல்பட போறது இல்லை. ஆனா அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் சியோன் வாசல் அந்த ஜப கூடாரத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். அருள் சிவா.